ஃப்ரேக்ரன்ஸ் கொடுத்தாலே அது வந்து நமக்கு நல்லது கிடையாது ஸ்கின்னுக்கு, அது ஸ்கின் கேரே கிடையாது அப்படின்னு தோணவே இல்லை நம்ம பண்ணணும் அப்படின்னு. அப்படி தோணும்போது அது நம்ம பட்ஜெட்குள்ளே வருதா அப்படின்ற ஒயிட் காஸ்ட் வந்து ஒரு மாதிரி திட்டா மூஞ்சில் படிய ஆரம்பிச்சிருச்சு. அது இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணது தப்பே இல்லை, இன்னும் நான் வந்து வாங்கணும் அப்படின்லாம் வாங்கலை. இது தீர்ந்து போச்சு, ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதனால இது வந்து ஸ்பான்சர் வீடியோ நினச்சிக்காதீங்க. ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல் வந்து அவ்வளோ பெரிய சேனல்லாம் இல்லை. நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட எனக்கு சன்ஸ்கிரீன் பிடிக்கல, நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். அப்படியே சூப்பராக மெர்ஜ் ஆகுது அந்த ஃபேன் காற்றுல கொஞ்ச நேரம் விட்டாலே. ஹாய், வெல்கம் டு ரம்யா வெங்கட் மீன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் ப்ராடக்ட்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் எப்படி இருந்துச்சு, இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது, நான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை என்னோடய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சர்ச் பண்ணி இப்போ வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு இருக்கேன். ஸோ இதை டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் தான் என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட். ஸோ என்னோட இவ்வளோ இருக்குது, இவ்வளோவும் நாம் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் வேணாம். நான் இப்போது ஒன்றுனா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பற்றி டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற ஸ்டோரியை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ணவே இல்லையே அப்படின்னு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா. எக்ஸாக்டாக உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஃபீல் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் இதெல்லாம் வந்து மாய்ஸ்சரைசர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சன்ஸ்க்ரீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் இல்லைன்னா சீக்கிரமாக ஏஜிங் வந்துடும், ரிங்கிள்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பதட்டமாக பயம் இருக்கும். ஐயோ, நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையே, நமக்கு அப்போ சீக்கிரமாக ஏஜிங் வந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அது நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிறது தான். பிகாஸ் சோஷியல் மீடியாவில் எந்த வெப்சைட்டு, எந்த ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணாலுமே இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை பற்றி ஆட்ஸும் அதோட இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் தான் வரும், இன்க்ளூடிங் மீ. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த க்யூரியஸ் இருக்க தான் செய்யும். ஐயோ, நம்ம இதை பண்ணலைனா இதோட எஃபெக்ட் இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கும் அந்த மாதிரி ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஆனால் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணவே இல்லை நம்ம பண்ணணும் அப்படின்னு. அப்படி தோணும்போது அது நம்ம பட்ஜெட்குள்ளே வருதா அப்படின்ற மாதிரி கொஷின் மார்க்கும் இருக்கும். ஸோ நான் சர்ச் பண்ணப்போ பட்ஜெட்குள்ளே இல்லை. இந்த சன்ஸ்க்ரீன்லாம் வந்து சொல்லவே வேணாம், 500 ரூபா 600 ரூபா அப்படிலாம் இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிறத நான் தேடி கண்டுபிடிச்சி இதுக்கு முன்னாடி வாங்கினேன். அந்த ப்ராடக்ட்ஸையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னதான் நம்ம சோஷியல் மீடியாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலும் எனக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் வரவே இல்லை. ஆனால் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ கம்பல்சரி நம்ம ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும், வெயிலில் போகிறோம் வரோம் அப்படின்னு சொல்லி மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் நான் வாங்கினேன். அப்போயுமே நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸை வாங்கினேன். எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பான்ஸ் மாய்ஸ்சரைசர் தான் நான் வாங்கினேன். முதல்ல நமக்கு செட் ஆகுதா, நம்ம யூஸ் பண்ணுறோமா ரெகுலராக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்ட்ஸ் அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் வரும் இல்லையா, அதை தான் நான் வந்து வாங்கினேன். பட் என்னோடய ஸ்கின்க்கு வந்து அந்த மாதிரி பிசுன்னு இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அது என் ஹஸ்பண்ட் தான் யூஸ் பண்ணார் ஃபுல்லாக. ஸோ அது அப்படி போயிடுச்சு. ஆனால் சன்ஸ்க்ரீன் நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணணும், வெயிலில் போதும் அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே நெக்கு இங்கெல்லாமே கூட ஃபுல்லாக டேன் ஆகிடுச்சு, நிறைய கலர் ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சர்ச் பண்ணி ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கினேன். அதுதான் வந்து இது என்னன்னு தெரியுதா, லோட்டஸோட சன்ஸ்க்ரீன். இது வந்து யூவி ஸ்க்ரீன் மேட் ஜெல் அப்படின்னு சொல்லியிருக்கு. SPF 50 PA+++ அப்படின்னு இருக்குது. ஸோ இதோட MRP நான் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம் எங்கே இருக்குது, 360. இது ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃபர்லேயோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்போது இது வந்து எனக்கு வாங்கணுமா அப்படின்னு யோசித்தேன். இந்த ரேட்டை பார்த்துட்டு 360 rupees கொடுத்து நான் இதை வாங்கினேன். இது ஆக்சுவலாக 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு சன்ஸ்க்ரீன் தான். இன்னமும் இதில் இருக்குது. நான் இதை ஏன் இன்னமும் இருக்குன்னா அவ்வளோ லைஃப் வருதான்னா அப்படி கிடையாது, நான் இதை யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். நான் ஒரு 3 நாள் 4 நாள் யூஸ் பண்ணியிருப்பேன். இதோட ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் பிசுன்னு இருக்கும் சன்ஸ்க்ரீன்னாலே, அதே மாதிரி தான் இருக்குது இதுவும். இன்னொன்று என்னென்னா, ஒயிட் காஸ்ட் வருது, எனக்கு ஒயிட் காஸ்ட் வருது. இது மற்றவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி போடும்போது ஜெல் டைப்பில் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஜெல் டைப்பில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன். போடும்போது நல்லா ஜெல்லாக நம்ம ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. போக 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 ஒரு மாதிரி ஸ்கின் பீல் ஆகி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஒயிட் காஸ்ட் வந்து ஒரு மாதிரி திட்டா மூஞ்சில் படிய ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப மெயின் ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கசப்பாக இருக்குது.
ஆமாம், இது வந்து அப்படியே செம்ம கசப்பு. இங்கே நம்ம வாயை சுற்றி இங்கெல்லாம் போடும்போது தப்பி தவறி நாக்கில் பட்டுருச்சு, அவ்வளோதான். கையில் எடுத்து போடுவோம் இல்லையா, அந்த கையுமே 2-3 வாட்டி வாஷ் பண்ணால் தான் அந்த கசப்பு போகுது. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப 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 பெரிய ட்ராபேக் இந்த லோட்டஸோட சன்ஸ்க்ரீனில். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து 2 வருஷம் முன்னாடி வாங்கின ஒரு சன்ஸ்க்ரீன். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே இதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். நான் அப்படியே இருக்குது. பட் இது 360 rupees ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணேன். இருக்குது, இங்கே இருக்குது. எப்பயுமே சன்ஸ்க்ரீன் டப்பா தான் இது. பார்க்க இந்த இதுதான் பெருசாக இருக்கும், கொஞ்சமாக தான் இருக்கும் அதில். ஆனால் அது அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா இவ்வளோ காசுலாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி திருப்பியும் ஸ்கின் கேருக்கு நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமா, அது நமக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதா அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன். வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு வீடியோ பார்ப்போம், அது அவங்க வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த வீடியோ பார்க்கும்போது அவங்க சஜஸ்ட் பண்ண அதே ப்ராடக்ட்டை இது சுத்தமாக நல்லா இல்லை, இது காசுக்கு வர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸில் கடைசியில் நான் என்ன டிசிஷன் எடுத்தேன் அப்படின்னா, நமக்கு ஸ்கின் கேரே வேண்டாம் அப்படின்னு நான் ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டேன். ஸோ ஃபைனலி 25+ வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஆமாம், நம்ம ஸ்கின் மேலே கொஞ்சம் கேர் பண்ணியே ஆகணும். ஸோ நம்மளும் வந்து ஸ்கின் கேரை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸை ரொம்ப நாளாக, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினதுலேருந்தே சர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ இந்த 2 வருஷமாக நான் சர்ச் பண்ணதில் இப்போதைக்கு ஒரு ப்ராடக்ட் நான் வந்து கரெக்டான ப்ராடக்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு இப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணது தப்பே இல்லை, இனிமேல் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப வர்த் அப்படின்னு சொல்லி தோணுது. அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி காட்டினேன் இல்லையா, இவ்வளோ ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி. இவ்வளோவும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் நான் யூஸ் பண்ணுறேன்னா கிடையாது. நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றா சொல்கிறேன் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபேஸ் வாஷ். இது என்ன ஃபேஸ் வாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிராண்டோடது ஃபேஸ் வாஷ்ன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷெத்தோட ஃபேஸ் வாஷ். இது வந்து நீம் அண்ட் சைலிசாலிக் ஆசிட் அப்படி இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் தான். பட் இந்த ஃபேஸ் வாஷ்லாம் வந்து நான் வந்து வாங்கணும் அப்படின்லாம் வாங்கலை. இதுக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. பை 1 get 1 ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் இந்த டாக்டர் ஷெத்தோட பிராண்டில் நான் மாய்ஸ்சரைசர் வாங்கணும்னு சொல்லி சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஃபேஸ் வாஷில் என் ஐடியாவே இல்லவே இல்லை. அப்போது பை 1 get 1 ஆஃபர் வந்தப்போ மாய்ஸ்சரைசருக்காக போனேன். அப்போது கூடவே வேறு ஏதாச்சும் வாங்கணும்ல, மாய்ஸ்சரைசருமே நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல, அதுக்காக இன்னொரு ப்ராடக்ட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் ரேட் அதிகமாக வந்தது. ஸோ பை 1 இது ஆகிடுச்சு, get 1 வந்து மாய்ஸ்சரைசர் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஃபேஸ் வாஷ் இது வாங்கினேன். பட் எனக்கு வாங்கின ஒரு 1 வீக் வந்து இது வேஸ்ட். ஐயோ ஏன்டா நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. பிடிக்கவே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, நிறைய இருக்குது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாலும் தீராத போல் இருக்குது. யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டெய்லி பிடிக்காம நைட்டில் ஈவினிங்கில் வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு பிடிக்காம யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் இது சீரியஸ்லி செம்ம சூப்பராக இருக்குது. ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கு இந்த ஃபேஸ் வாஷ். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக நான் இதை ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதமாக 2 மாதத்துக்கு மேலே இருக்கும். 3 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தீரல, கொஞ்சமாக எடுத்தாலே நிறைய வருது, நல்லா இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு லைஃப் நல்லா வருது. இதுக்கு நம்ம காசு கொடுத்து நம்ம அஃபோர்ட் பண்ணுறது ரொம்ப எப்படி சொல்கிறது, இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு இது வர்த்து தான் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கின் கேரில் ஆட் ஆனது வந்து இந்த ஃபேஸ் வாஷ் தான், டாக்டர் ஷெத்தோட பிராண்டில் இருந்து. அடுத்து ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மாய்ஸ்சரைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாய்ஸ்சரைசருக்காக தான் நான் வந்து டாக்டர் ஷெத் பிராண்டுக்கு போயிருந்தேன். அது அந்த ஆஃபர் வந்ததுனால ஓகே 2 வரும் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். பட் இந்த மாய்ஸ்சரைசர் நான் வாங்கியிருந்தேன். பட் இதுவான்னு தெரியல, ஒரு நிமிஷம். எஸ், நான் வாங்கினது வந்து இது தீர்ந்து போச்சு, ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இது இதுலேயே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இது வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தான். ஸோ இது உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி இந்த டியூப்பை வந்து பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். நான் வாங்கினது வந்து செரமைட் அண்ட் விட்டமின் சி இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர் தான் நான் வாங்கியிருந்தேன். பட் இதுவுமே அதே மாதிரி தான், ஒரு 1 வீக் 10 days வரைக்கும் என்னடா இது பிசுன்னு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதுவுமே வேஸ்ட் ஆகிடக்கூடாது, போட்டு காலி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வாங்க வேண்டாம் அப்படின்ற ஐடியாவில் நான் போட ஆரம்பித்தேன். பட் சீரியஸ்லி இது ரொம்ப பெரிய மேஜிக்கை காட்டிடுச்சு என்னோடய ஃபேஸில். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக நல்லா இருக்குது. எனக்கு ஃபேஸ் பார்க்கவே எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுவுமே ரொம்ப ரெக்கமெண்டட் தான் நான் சொல்லுவேன். என் ஸ்கின்க்கு ரொம்ப சூட் ஆகிருக்கு.
ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ப்ராண்ட் நான் ட்ரை பண்ணுவேனா அப்படின்னு எனக்கு கேட்டால் கொஷின் மார்க் தான். ஸோ இந்த ப்ராண்டில் எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது தீர்ந்து போனதுக்கப்புறம் இப்போ வந்து இது வாங்கியிருக்கேன். இதில் என்னென்னா கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இது இப்போது இந்த ஒரு ஃப்ளேவரை வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக இப்போ இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. ஸோ நான் ஸ்கிப் பண்ணுறதே கிடையாது. மாய்ஸ்சரைசரை வந்து எப்பயாச்சும் போட்டே ஆகணும்னு மாய்ஸ்சரைசரை போட்டுடுறேன். ஸோ டாக்டர் ஷெத்தோட கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் தான் இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஆமாம், சன்ஸ்க்ரீன் தான். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப கொஷின் மார்க். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சன்ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஒயிட் காஸ்ட் வரும், பிசுபிசுன்னு இருக்கும், இதெல்லாம் புதுசாக வந்து கசப்பாக இருக்கிறதுலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு பிடிக்கவும், ஃபேஸ் வாஷ் மாய்ஸ்சரைசர் எனக்கு பிடிச்சதுனால திருப்பவும் நம்ம அதே பிராண்டில் நம்ம வேறு ப்ராடக்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்பி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற தைரியம் எனக்கு வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் அதே பிராண்ட்லேருந்து சன்ஸ்க்ரீன் வாங்கியிருந்தேன். அதே டாக்டர் ஷெத்தோடது தான். இப்போ நான் எல்லாமே அதே பிராண்டது காட்டுறதுனால இது வந்து ஸ்பான்சர் வீடியோன்னு நினச்சிக்காதீங்க. ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல் வந்து அவ்வளோ பெரிய சேனல்லாம் இல்லை, ஜஸ்ட் நார்மல் சேனல்லாம். இதெல்லாம் என்னோடய ஓன் மணி போட்டு நான் எனக்காக வாங்கினதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நானும் நிறைய வீடியோஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி எனக்கு எதுவுமே சூட் ஆகாமல் வேஸ்ட் பண்ண வேணாம் மணி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கொஷின் மார்க்லேயே விட்டுருவேன் எல்லாத்தையுமே. பட் இப்போ எனக்கு இதெல்லாமே சூட் ஆனதுனால ஒரு ஹாப்பி மூடில் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாமே செட் ஆயிடுச்சு, இனிமேல் இதே பிராண்டை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. டாக்டர் ஷெத்தோட ப்ரொமோஷன் வீடியோலாம் ஒன்றும் கிடையாது. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ டாக்டர் ஷெட்லேயே வந்து நான் வந்து சன்ஸ்க்ரீனும் வாங்கியிருந்தேன். இது வந்து செரமைடு அண்ட் விட்டமின் சி இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன். இதுவுமே SPF 50 PA+++ இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன். இதுவுமே வந்து எனக்கு சன்ஸ்க்ரீன்னாலே எனக்கு அது ஒரு ஒப்பீனியனே போயிடுச்சு. நிறைய பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் கூட எனக்கு சன்ஸ்க்ரீன் பிடிக்கல, நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன், எனக்கு என் ஃபேஸ்க்கு எதுவுமே சூட் ஆகலை, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி மணி வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி கூட நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ தான் நினச்சேன், அந்த மாதிரி செலிப்ரிட்டிஸே அதை ஸ்கிப் பண்ணுறாங்க, நாம ஏன் அதை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்படி கங்கணம் கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த ஒரு விஷயமே என்னை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ண வச்சிச்சு, சன்ஸ்க்ரீன் வாங்கணுமா அப்படின்றதுக்கு. அதுக்கப்புறம் நானே என்னை தேர்த்திக்கிட்டு வாங்கலாம், அந்த பிராண்டை பிடிச்சதுனால நம்பி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் இதில் சன்ஸ்க்ரீன் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். இதுவுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. சீரியஸ்லி இதுவுமே ரொம்ப வர்த். ஜெல் டைப்பில் தான் நான் வாங்கினேன். சேம் அதே ஜெல் டைப்பில் தான் வந்து மாய்ஸ்சரைசரும் இருக்கும், க்ரீம் மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு. பட் அது ஜெல் தான். இது வந்து பார்க்கவே வந்து இதோ பாருங்க க்ரீமியாக தான் இருக்குது, பார்க்க ஒயிட் கலர் க்ரீம் மாதிரி. பட் க்ரீம்லாம் கிடையாது, அப்படியே ஸ்கின்ல போட்டோம்னா அப்படியே மெர்ஜ் ஆகி ஸ்கின்ல போயிடும். ரொம்ப நல்லாயிருக்கு இது. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரேக்ரன்ஸ் கொடுத்தாலே அது வந்து நமக்கு நல்லது கிடையாது ஸ்கின்னுக்கு, அது ஸ்கின் கேரே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இந்த ப்ராடக்ட்ஸில் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லை. அது ஒரு மெயின் ப்ளஸ். எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஸ்மெல்லே இல்லை, இரிட்டேட் ஆகும். நமக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கும், பட் அந்த ஸ்மெல்லை பிடிக்காமலே நிறைய பேர் அதை வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுவாங்க. இதில் அந்த பிரச்சனையே இல்லை, ஸ்மெல் எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது. இங்கே உங்கள் முன்னாடி தான் போட்டேன், ஏதாச்சும் போட்ட மாதிரி ஃபீலாக இருக்கா பாருங்கள். அப்படியே சூப்பராக மெர்ஜ் ஆகுது. அந்த ஃபேன் காற்றுல கொஞ்ச நேரம் விட்டாலே நம்ம போட்டோமா அப்படிங்கிற மாதிரியே இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீன், மற்றதெல்லாம் கூட அந்த ஃபேஸுக்கு சூட் ஆகுதோ இல்லையோ என்னமோ, பட் இது ஒயிட் காஸ்ட் இல்லை, ஸ்மெல் இல்லை, டேஸ்ட் இல்லை, சூப்பராக மெர்ஜ் ஆகுது ஸ்கின்னில். ஸோ இதை மட்டும் நான் 100% நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ வந்து டாக்டர் ஷெத்தோட செரமைடு அண்ட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன, இப்போதைக்கு ஸ்கின் கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன், இது தான் பண்ணிகிட்ருக்கேன். லிப் பாம் நான் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல இப்போதைக்கு. சேம் இதே மாதிரி தான், எனக்கு ஏற்ற மாதிரி லிப் பாம்ஸ் எனக்கு இன்னும் நான் கண்டுபிடிக்கல. ஸோ கண்டுபிடிச்சேன்னா ஃப்யூச்சரில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் அதே பிராண்ட்லேருந்து நான் இன்னொரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ஸ்கின் கேரில் வருமானு தெரியல, பட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரமைடு அண்ட் விட்டமின் சி இருக்கிற டெய்லி பிரைட்னிங் அண்ட் ரிப்பேர் க்ரீம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இது ஏன் இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இதுவுமே ஆஃபரில் வாங்கினது தான். ஃபஸ்ட்டு நான் வாங்கின அந்த ஃபேஸ் வாஷும் ஃபஸ்ட்டு காட்டின அந்த மாய்ஸ்சரைசரும் பை ஒன் கெட் ஒன். நான் மாய்ஸ்சரைசர் வாங்க போய்
அந்த ஃபேஸ் வாஷ் வாங்கினேன். அது எனக்கு சூப்பராக சூட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இப்பயும் திருப்பியும் பை டு கெட் டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நான் 2 மாய்ஸ்சரைசர் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு டவுட்லேயே தான் இந்த சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணேன். 2 மாய்ஸ்சரைசர் இல்லையா, ஸோ பை 2 ஆகிடுச்சு. கெட் 2 நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் சன்ஸ்க்ரீனை சூஸ் பண்ணேன். இன்னொரு ப்ராடக்ட்டை எது சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். சன்ஸ்க்ரீனே இன்னொன்று வாங்கலாமா அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா, வாங்கி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து செரமைட் அண்ட் விட்டமின் சி டெய்லி பிரைட்னிங் அண்ட் ரிப்பேர் க்ரீம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பட் இதுவுமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இந்த பேக்கேஜிங்கோடு இருக்கணும்னு சொல்லி தான் நான் இப்படி உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் இப்படி காட்டிகிட்டு இருக்கேன். பட் நான் இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு 15 to 20 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலேயே நான் உடனே உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. மோஸ்ட்லி எனக்கு அந்த ஃபஸ்ட்டு வீக் செட் ஆகலைனாலே எனக்கு அது பிடிக்காத ப்ராடக்டாக மாறிடும். மேபி இதுக்கப்புறம் தான் நான் அதை வந்து பழகிக்கணும் போல் இருக்குது. ஒரு 1 week 10 days நம்ம அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி நமக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை சூஸ் பண்ணணும் போல் இருக்குது. ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு அந்த மாதிரி தான் சூட் ஆச்சு, இந்த மாய்ஸ்சரைசரும் ஃபேஸ் வாஷும். பட் எனக்கு அந்த சன்ஸ்க்ரீன் இந்த க்ரீமும் போட்ட உடனே பிடிச்சிருச்சு. இது எங்கடா போக போக பிடிக்காமல் போயிருமோ அப்படின்ற தாட் கூட இருந்தது. பட் இது இப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. மேக்கப் போடவே தேவையில்லை. இந்த சன்ஸ்க்ரீனும் இந்த பிரைட்னிங் க்ரீமும் போட்டாலே மேக்கப் போட்ட ஒரு ஃபினிஷ் வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பேக்கேஜ் இந்த மாதிரி பம்ப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இதுவுமே நல்லா இருக்கிறதுனால இதுவுமே நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இதோட ரிசல்ட் என்ன அப்படின்லாம் எனக்கு தெரியாது. சும்மா அவங்க போட்டிருக்காங்க பிரைட்னிங் அண்ட் ரிப்பேர் க்ரீம்னு. என் ஸ்கின்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் பிரைட்னிங்னு இருக்கே, நம்ம இந்த ஃபேர் அண்ட் லவ்லி பாண்ட்ஸ் க்ரீம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை நான் வாங்கிக்கிட்டேன். இதெல்லாமே பை டு கெட் டு ஆஃபரில் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கண்டிப்பாக டாக்டர் ஷெத்தில் திரும்பவும் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த பிராண்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாமே நான் ஆஃபரில் வாங்கினேன் இல்லையா, அந்த லிங்க் இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் சர்ச் பண்ணி உங்களுக்காக நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை எனக்கு கிடைக்குது, இந்த லிங்க்லாம் எனக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் டைரெக்டாகவே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போதைக்கு என்னோடய ஸ்கின் கேர் வந்து ஒரே பிராண்டில் இருந்து தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது டாக்டர் ஷெத்தோட பிராண்டில் இருந்து தான் ஃபுல் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கடுத்து வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு லிப்ஸ்டிக்கு காஜல் அதை பர்ச்சேஸ் பண்ணேன். அதையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னு காட்டிடுறேன். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு காஜல் வந்து வாங்கியிருந்தேன். ரீசெண்டானா இப்போ 1 இயர்க்கு முன்னாடியிலேருந்தே நான் இந்த ஒரே பிராண்டை தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் லாக்மே பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்ன பிராண்டெல்லாம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அந்த ஒரு 4-5 பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எதுவுமே எனக்கு வந்து பெருசாக சூட் ஆகலைன்னா எனக்கு லாக்மே வந்து ரொம்ப அப்படியே ஸ்மஜ் ஆகுது. எனக்கு பிடிக்கல. ரொம்ப கீழே டார்க்காக ஆகிடுது. இந்த ஸ்கின் எல்லாமே கூட அது அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் லாக்மாவை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பிராண்டை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். காஜல் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சதே மேக்கப்பில் காஜல் தான். பட் இப்போ கொஞ்ச நாளாக அதை ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் எனக்கு காஜல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்ல பிராண்டை தேடிட்டு இருந்தப்போ சேம் ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க மிந்த்ராவில். அப்போ வாங்கினேன் ஒரு 1.5 year முன்னாடி. அப்போது ஆஃபர்ன்றதுனால 90 rupeesக்கு எனக்கு இந்த காஜல் கிடச்சிது. என்ன பிராண்ட் காஜல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட காஜல். இது வந்து எனக்கு அப்போ 90 rupees கிடச்சிது. அந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் அது 120, 130 இந்த மாதிரி ரேஞ்சிலேயே காட்டிகிட்டு இருந்தது. 90 rupeesக்கு வாங்கிட்டு திருப்பியும் நம்ம ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கணும்னா மனசு வராதில்ல. அந்த மாதிரி தான் நான் அதை வாங்காமல் திரும்பியும் ஆஃபர் போடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் அது வெயிட் பண்ணது வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேணாம், நல்ல பிராண்டாக இருக்குது, இதையே நம்ம வாங்கிப்போம்னு சொல்லி ஃபைனலி இப்போ சூஸ் பண்ணி இப்போ 2 வாங்கியிருக்கேன். ஒன்று எனக்கு, ஒன்று அக்காவுக்கு அப்படின்ற மாதிரி. இந்த காஜல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப க்ரீமியாக, எரிச்சல் இல்லாமல், கண் எரிச்சல் இல்லாமல், ஸ்மஜ் ஆகாமல், வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது. ஸோ இந்த காஜல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஃபேஸஸ் கனடாவில் இருக்கிற இந்த காஜல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எம்ஆர்பி 189 rupees போட்டிருக்காங்க. பட் நான் இதை வந்து 140, 139 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கினேன். லிங்க் வேணும்னா நான் கீழே கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காஜல் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ இதையுமே நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். இதை தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
அதுக்கடுத்து என்கிட்ட வந்து ஆல்ரெடி நான் ஒரு 2-3 லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். பட் அதில் வந்து ஒரு 2 லிப்ஸ்டிக் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரே கலர்லேயே 2 பிராண்டில் இருக்கும். ஸோ அது வந்து ஒன்று க்ரீமியாக, ஒன்று வந்து புல்லட் லிப்ஸ்டிக்கும், இன்னொன்று வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்கும் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே கலர் தான், பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. அதை தான் நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். எப்போ எது கையில் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுவேன். பட் நம்ம லிப்ஸ்டிக்கை வந்து கொஞ்சம் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்த்தா நம்ம ஃபேஸ்க்கு சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போது வந்து என்ன பிராண்ட் இது, ரெனேலேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த 4மே சேர்த்து எம்ஆர்பி 700 இருக்குது. நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 700 இருக்குது இந்த 4 புல்லட் லிப்ஸ்டிக்குமே. குட்டி குட்டியாக இருக்குது. இன்னொன்று நான் இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, இந்த கலர் தான் அது. இன்னொன்று காணும் எங்கே போச்சுன்னு. இந்த 4 கொடுத்துருக்காங்க. இது கலர்ஸ் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. பட் இந்த கலரில் இருக்கிறத விட லிப்ஸில் போட்டால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கலர் தான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. இந்த கலர்லேயே தான் 2 லிப்ஸ்டிக் இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கிறதுமே அதே மாதிரி தான் இருக்குது. பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. இது வேறு அப்படின்ற மாதிரி இல்லை. இது இன்னொன்று ஆல்ரெடி நான் வச்சுருக்குறது. இந்த 4 லிப்ஸ்டிக்குமே சிமிலராக தான் இருக்குது. பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதில் ஆர்டர் பண்ணேன். சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த கலர் எனக்கு சூட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி லிப்ஸ்டிக் கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க. எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. இதுனா கூட ஓரளவுக்கு பிங்கிஷாக இருக்குது. இந்த பர்பிள் லைட் பிங்கோட மெர்ஜாய் வந்த மாதிரி இருக்குது இந்த பர்பிள் கலர். இது மேபி சூட் ஆகும். இது வந்து நல்ல பிரைட் பர்பிளாக இருக்குது. இது எப்படி சூட் ஆகும்னு எனக்கு புரியல. நான் வேணால் உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி போடுவாங்க லிப்ஸில், எப்படி போட்டுட்டு நம்ம வெளியில் போக முடியும், நாய் துரத்தாது அப்படி இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. இது போய் எப்படி நமக்கு சூட் ஆகும்? லிப்ஸில் போட்டால் தனியாக தெரியாதா, லிப்ஸ் தனியாக தெரியாதா? ஸோ அது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தது. மேபி இதோட வேறு ஏதாச்சும் கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம புது கலரை ட்ரை பண்ணி போட்டு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸ் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது இதுதான். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும், இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ், ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலில் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு என்டர்டெய்னிங்காகவும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.